வந்துட்டேன் சார் நீங்க பெருமாள் சார். சரி சரி நான் சொல்லிடுறேன் சார். நாம எல்லாம் வந்து ராஜராஜ சோழன் பார்த்திருக்க மாட்டோம். அந்த சோழர் பரம்பரையில வந்து யாருமே பார்த்திருக்க மாட்டோம். சரி, இன்னைக்கு அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு நடக்கும் போது ஒரு இன்னைக்கு எப்படி தஞ்சாவூர் கோயில கட்டின பெரிய சோழ பரம்பரையை சார்ந்தவர் இன்னைக்கு வந்திருக்காரு, சிறப்பு விருந்தினரா. அது வந்து நாங்க ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம். ஏன்னா அவர் வந்து தஞ்சாவூருக்கு மட்டும் இல்ல, இப்ப தமிழகத்துக்கும் ஒரு மன்னராக ஆறுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வை வந்து தொடங்கி வைத்து வாழ்த்தரை வழங்கிற்கு திரு ரவி சார் அவர்களை வருக வருக என நாம் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். வாங்க ரவி சார் பேசலாம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது தெளிவிற்கு வழி பிறக்கும். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் கீதம். விளையாடுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். உழைப்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது உயர்வுக்கு வழிவகுக்கும். நட்பிற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது அன்பின் அடையாளம். இந்த நட்பின் அடையாளமாகவே இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை மீட்டிங்கிற்கு தொடங்கி வைக்க வந்துள்ளேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றியையும் பாராட்டையும் உடனே தெரிவிக்க வேண்டும் என்பது நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த வகையில் வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றியையும் PS அகாடமிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். PS அகாடமி செய்து கொண்டிருக்கின்ற, செய்ய போகின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் என் மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். PS அகாடமி அப்படிங்கிறது இல்ல வாய்ஸ் இருக்கு சார், இருக்கு. நீங்க கொஞ்சம் உங்க ஸ்பீக்கர்ல கூட்டிக்கோங்க, இயர்போன் போட்டுக்கோங்க. ரவி சார் நீ கண்டினியூ பண்ணுங்க சார், டைம் ஆயிடுச்சு, கண்டினியூ பண்ணுங்க சார். PS அகாடமி அப்படிங்கிறது கடின உழைப்பால் உயர்ந்து கொண்டிருக்கிறது. சேல்ஸ் சாரை பற்றி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அதிக பங்களிப்புடன் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் இந்த எஸ்பி தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி எஸ்பி அகாடமி என்று கூட வைத்திருக்கின்றலாம். ஆனால் அப்படி செய்யாமல் பெருமாள் சார் மீது வைத்துள்ள நட்பின் அடையாளம் அவரை முன்னின்று PS அகாடமி என்று வைத்திருக்கின்றார். சேது சார் கடின உழைப்பாளி. பல் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாரு முதல் நாள் நான் அவர்கிட்ட பேசும்போது. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு வந்து பர்ஃபெக்டா திருப்பூர் கிளாஸுக்கு வந்துடுறேன் பாரு. மேடம் வீட்டுல உடம்பு சரியில்லை அப்படின்பாரு. மறுநாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தென்காசில கிளாஸ் எடுக்கிறேன் பாரு. சோ மதிப்பு தெரிந்த மனிதர். ஆன்மீகம், குருநாதர் வழிபாடு சிறப்பு. அவரிடம் வந்து ஆன்மீகத்தை பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி அந்த குருநாதரை இன்னைக்கும் வச்சு சிறப்பா செய்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரியவர் கடின உழைப்பாளி சேது சார் அவர்கள். அவர் பாத்தீங்கன்னா சுடுநீரை குடிச்சு கொண்டு தனக்காக நமக்காக அப்படி நம்பி அடி வயிற்றுலேருந்து அந்த எமோஷன் கிளாஸ் செய்யற அந்த நடைமுறை வந்து என்னால இன்னும் வாழ்க்கையில மறக்க முடியாது. அதே மாதிரி பெருமாள் சார், இவரு ஸ்டேஜுக்கு முன்னாடி இருப்பாங்க சில பேர் ஸ்டேஜுக்கு பிஹைண்ட்ல இருப்பாங்க. அந்த வகையில ஸ்டேஜுக்கு பிஹைண்ட்ல இருந்து நம்ம பெருமாள் சார் வந்து ரொம்ப உழைச்சு கொண்டு இருக்கின்றார். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் சேது சார் கூட தெரியாது. நான் ஜூன் கிளாஸ் ஆல் இண்டியா லெவல்ல எடுக்கும் போது ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா நேஷனல் டாக்ஸ் ப்ரொபோசல் வாட்ஸ் குரூப்ல பாத்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனே குட் சர்வீஸ் டு த GST போட்டிருப்பேன். குட் சர்வீஸ் டு த டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். அந்த வகையில வந்து பெருமாள் சார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் டாக்ஸ் பிராக்டிஷனர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அணுகுன போது அவருடைய அணுகுமுறையை பாருங்க. சார் நானும் சேது சார் எங்க போனாலும் போவோம், அதனால நீங்க முதல் சேது சாரை கூப்பிட்டாதான் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் உங்களை பத்தி தெரியும் அதனால சேது சார் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நிச்சயம் சேது சாருக்கும் கிளாஸ் உண்டு, பட் டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ்ங்கிற பெருமாள் சாருக்கு உங்களுக்கு எப்படி மதிப்பு PS அகாடமிக்கு உங்களுக்கு பேர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பெருமாள் சார் நான் முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸுக்கு அவர் அனுபவிச்சேன். இவங்களுடைய 2 பேருடைய நட்பையும் பாருங்க, யாராலையும் பிரிக்க முடியாது. இவர்களுடைய நகமும் சதையுமாக ஒன்றிருக்கின்றார்கள். இவர்களின் இந்த நட்பு தொடரும் வரை PS அகாடமி பெயர் வரலாற்றில் போற்றப்படும். அடுத்த பல தலைமுறைக்கு PS அகாடமி செயல்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. 1/7/2017 அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பிராக்டிஷனர் அனைவரும் GST என்ற வந்த நாள் என்றாலும் சட்டம் தெரியாது, நடைமுறை தெரியல, பயிற்சி தெரியல. அந்த நேரத்துல இவங்க வந்து முதல் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடின உழைப்பு. நாம வந்து சார் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நாமெல்லாம் தேடி கோயம்புத்தூருக்கு போனோம், திருச்சிக்கு போனோம், ஈரோடுக்கு போனோம், பல்வேறு தும்கூருக்கு போனோம். அப்படி எந்த ஊருக்கு போனாலும் நாங்க எடுக்கிறோம் உங்களுக்கு ரவி சார், தஞ்சாவூரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. சேது சார் ஆகட்டும், பெருமாள் சார் ஆகட்டும்,
ரங்கராஜ் சார் எல்லாம் கரூர்ல வந்து எடுத்தாரு, ஆனந்தராஜ் சார் ஆகட்டும். ஆனா ரொம்ப மிக சிறப்பா செய்தது சேது சார் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து செஞ்சாங்க. அவரோட அந்த கூட வந்து பெருமாள் சார் இன்னைக்கு துணை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார் நீங்க கிளாஸ் எடுக்கணும், நாங்கெல்லாம் முன்னாடி ஊருக்கு போனோம். அப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து, சார் எங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது, நாங்க வீட்லயே உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதுக்கு ஒரு புக்கு போட்டாங்க. அத பாருங்க, நமக்கு அதுவும் கூட சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அந்த புக்கு படிக்க கூட எங்களால முடியல சார், ஆனா வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜிம் கிளாஸ். சோ எந்த வகையில பார்த்தாலும் அவங்க வந்து இந்த பிஎஸ் அகாடமி வந்து நமக்கு வந்து டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டா செஞ்சுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை கண்டு. தயவு செஞ்சு அத கூட அவர் வந்து செய்வதற்கு இன்னைக்கு ஆள் இல்லைங்க. தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கங்க, செய்வதற்கு ஆள் இல்லை. அந்த செய்யறவங்களுக்கு வந்து நம்ம பாராட்டினாலும் அவங்களுக்கு வந்து உபத்திரம் பண்ணக்கூடாது. அந்த வகையில இந்த பிஎஸ் அகாடமிக்கு யாரும் தயவு செய்து சுந்தரம் பண்ணாங்க. சில பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அட்வொகேட், நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. குறிப்பா அட்வொகேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்ல வரல. இந்த இது மேல சில பேர் வந்து விரக்தி அடைகிறாங்கும் போது எனக்கு மிக வருத்தமா இருக்கு. செய்யுங்க, அவர் என்ன எல்லாருக்குமே சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் இது உண்டு. அவங்க வந்து எவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஒரு கிளாஸ் நடத்துறதுன்னா அவ்வளவு ஜமாச்சாரம் இல்லை. சொல்லும் போது பிரசன்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்தால் அத்தனைக்கும் பொறுப்பே இருக்க வேண்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து கொண்டு தன்னுடைய இந்த பிஎஸ் அகாடமியை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாரையும் காயப்படுத்தாமல் அவங்க செய்யற நெகட்டிவா கூட இன்னைக்கு பாசிட்டிவா ஆக்கி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் 3 குரூப் ஆகுது. சில பேருடைய இதனால இன்னைக்கு அந்த டெலகிராம மாத்தி 1000க்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க, இவரோட ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னா அவருடைய சிறப்பு பாருங்க எந்த அளவுக்கு. உடனே இந்த பிஎஸ் அகாடமி நேற்று தோன்றி இன்னைக்கு ஆரம்பிக்கல, அவ்வளவு கஷ்டங்களை வந்து இன்னைக்கு கூட பாக்குற பெருமாள் சார்ட்ட சேஸ் ஆர்ட்ட அவ்வளவு பிஸியா இருக்கு. டக்கு டக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. தன்னுடைய கடின உழைப்பா இந்த பிஎஸ் அகாடமி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பிஎஸ் அகாடமிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல நிச்சயம் வரும். அதுல எந்த வித மாற்றம் இருப்பதனால எப்படி சினிமா துறையில ஏவிஎம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பேர் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல இன்போசிஸ் சொல்றாங்களோ இல்லையோ, அதே மாதிரி இந்த அகாடமி பிஎஸ் அகாடமி என்பது நிச்சயமாக வருங்காலத்திலே ஏன் அடுத்த பல தலைமுறைக்கும் கூட இந்த பிஎஸ் அகாடமி சிறப்பாக செயல்படும் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பேர் போடும்போது எந்தவித போஸ்டிங்ஸ், குவாலிபிகேஷன், டிசிக்னேஷன் எதுவுமே போடல. ரவிச்சந்திரன் தஞ்சாவூர், அதனுடைய கான்செப்ட் அவங்க அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க. யாருக்கு எப்படி அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மதிக்கக்கூடிய இந்த 2 பேரும் செய்கின்ற செயல் என்னைக்குமே மாறாது. ஒற்றுமையே அவசியம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். அதே போன்று இந்த பிஎஸ் அகாடமியின் செயலுக்கு எந்த விதத்திலும் நான் வந்து தொடர்ந்து உறுதுணையாக இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறி பிஎஸ் அகாடமி மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகின்றேன். இதனுடைய டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை. பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெருமாள் சார். பெருமாள் சார் ஒரு பிளேஸ்ல இருந்துகிட்டு சேது சார் மூலியமா சப்ளை செய்யறாரு. டு ஹூம், யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபிக்கு. என்ன ஜிஎஸ்டிபி அப்படின்னா பிளேஸ், பெருமாள் சார் பிளேஸ்ல இருந்துகிட்டு சேது சார் மூலியமா சப்ளை பண்றாரு குட் சர்வீஸ் டு த டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ். அதுதான் என்னுடைய சாப்டர். அந்த அளவிற்கு நம்மளுடைய டாக்ஸ் பிராக்டிஷனர்ஸ்க்கு இந்த செய்கின்ற இந்த பிஎஸ் அகாடமியினுடைய செயல் என்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளைல வந்து பெரிய சப்ஜெக்ட் அதுல ரெடியா இருக்கிறாங்க இந்த கிளாஸஸ்க்கு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஒத்துழைப்பு. எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க சிறப்பு விருந்தினா வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு சந்தேகம் எது இருந்தாலும் கேட்கலாம். மதிப்புக்கும் எல்லாரும் மைக் ஆஃப் நீங்க பெருமாள் சார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, எங்களது நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மரியாதைக்குரிய தஞ்சாவூர் கோவில் பரம்பரையை சார்ந்த அருமை நண்பர் ரவிச்சந்திரன் சார் அவர்களே, உழைப்பதற்கென்றே பிறந்தவர், ஊருக்கு உழைப்பதற்கென்றே அவங்க பேரண்ட்ஸ் அவரை குழந்தையாக்கியிருக்காங்க. நான் அடிக்கடி ரவி சார்ட்ட சொல்வேன். மிகவும் படுவதற்கு இனிய நண்பர் அவர்களே. மற்றும் இங்க வந்து இருக்கும் சேலம் பிராக்டிஷனர்ஸுடைய செக்ரட்டரி ரவியூரப்பன் சார், ஈரோடு அட்வொகேட் சுந்தர் சார் மற்றும் ஏனைய நண்பர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை டாபிக், இது ரொம்ப பெரிய டாபிக். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 3:45 ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன், பண்ண முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டைம் ஆனாலும் நான் எவ்வளவு ஸ்லைடு நான் பண்றேனோ மேக்சிமம் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல விடுறத அடுத்ததுல பார்க்கலாம். பெருமாள் சார் 27 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க பெருமாள். ஓகே சார், இன்னைக்கு வந்து பெருமாள் சார் காதுல விழுதா? ஹலோ, கேக்குது நான் பாத்துக்கிறேன். ஓகே,
இன்னைக்கு நம்ம பிளேஸ் ஆஃப் சப்ளைனாலே நீங்க சிஜிஎஸ்டி ஆக்ட் எஜிஎஸ்டி ஆக்ட்லாம் பார்க்கக்கூடாது சார். ஒன்லி ஐஜிஎஸ்டி ஆக்டை மட்டும்தான் பார்க்க வேண்டும். சில பேர் பிளேஸ் ஆஃப் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண, ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன் நான். இல்லை நீங்க ஐஜிஎஸ்டி ஆக்ட் மார்க் தான், சிஜிஎஸ்டி ஆக்ட் எஜிஎஸ்டி ஆக்டை பார்க்கவே வேண்டாம். சரி, எந்தெந்த செக்ஷனை பார்க்கணும்? செக்ஷன் 10 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 11 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 12 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட், செக்ஷன் 30. இந்த 4 செக்ஷன் தெரிஞ்சா பிளேஸ் ஆஃப் சப்ளை நீ கத்துக்கலாம். லொகேஷன் ஆஃப் சப்ளையர்னா என்ன சார்? நீங்க ஜிஎஸ்டி ஆக்ட்ல போய் பாத்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் சப்ளையர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கேருந்து பொருள் கிளம்புதோ அவங்க தான் லொகேஷன் ஆஃப் சப்ளையர். சப்போஸ் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் இங்கேருந்து மதுரைக்கு பொருளை அனுப்புறேன் அப்படின்னா நான் கோயம்புத்தூர் லொகேஷன் ஆஃப் சப்ளையர், மதுரை போய் சேர்ற இடம், அதுக்கு பேர் டெஸ்டினேஷன் பிளேஸ். சரி, பிளேஸ் ஆஃப் சப்ளைனா எங்க பொருள் போய் சேருதோ அதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. குட்ஸா இருந்தா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இங்கேருந்து சேலம் போகுது, மதுரை போகுது, திருச்சி போகுது, திருநெல்வேலி போகுதுன்னு. சர்வீஸா இருந்தா சில நேரம் கண்டுபிடிக்க முடியாது. சர்வீஸ்ல எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பின்னாடி வர்ற ஸ்டேட்ல நம்ம பார்க்கலாம். நீ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இன்டர்ஸ்டேட். இன்டர்ஸ்டேட்னா என்ன சார்? அதாவது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் தமிழ்நாட்டிலிருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ விட்டா அதுக்கு பேர் இன்டர்ஸ்டேட். ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் விட்டால் அதுக்கு பேர் இன்டர்ஸ்டேட். இன்ட்ரா ஸ்டேட்னா என்ன? நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், நான் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ள நான் வித்தனா ஆனால் அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்டேட். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, வித்தின் தமிழ்நாடு, வித்தின் கர்நாடகா, வித்தின் பாண்டிச்சேரி, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல இன்ட்ரா ஸ்டேட் தான் என்று சொல்லப்படுகிறது. இம்போர்ட்னா என்ன? வெளிநாட்டிலேருந்து பொருளை நம்ம வாங்குறோம். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு, தமிழ்நாடு கம்ஸ் அண்டர் இந்தியா. சார் மைக் டிஸ்டர்ப் ஆகுது சார், பிளீஸ். இந்தியா. நான் ஒரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அது பேர் இம்போர்ட். நான் பொருள் வாங்கினால் அந்த பொருள் கப்பலிலேயோ விமானத்திலேயோ வரும். நான் கஸ்டம்ஸ் டியூட்டி ஐஜிஎஸ்டி கட்டி எடுக்க வேண்டும். சர்வீஸா இருந்தா எப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். எக்ஸ்போர்ட்னா என்ன சார்? நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு, தமிழ்நாடு கம்ஸ் அண்டர் இந்தியா. இந்தியாவிலிருந்து நான் கடலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நாட்டிற்கு, மலேசியாவுக்கோ இங்கிலாந்துக்கோ லண்டனுக்கோ பொருள் வித்தால் அது எக்ஸ்போர்ட் என்று சொல்லப்படுகிறது சட்டம். சரி, அதுக்கு அடுத்து உங்களை பொறுத்தவரை மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் எப்பவுமே கண்டுபிடிச்சிடலாம் சார். தயவு செஞ்சு கிறுக்காதீங்க சார், ஸ்லைட்ல நல்லா இல்ல, யூடியூப்ல பப்ளிஷ் ஆகுது, கைண்ட்லி குட்ஸா இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் சார். நான் பில்லுல மதுரைன்னு போடுவேன், சேலம் போடுவேன், திருச்சி போடுவேன், கண்டுபிடிச்சிடலாம். பாண்டிச்சேரி போடுவேன், இல்ல மலேசியா போடுவேன், காரைக்குடி போடுவேன். சர்வீஸ் இருந்தா கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் சர்வீஸ் டாக்ஸ்லயும் சரி, பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் கஷ்டம், ஜிஎஸ்டிலையும் நமக்கு கஷ்டம். ஆல்ரெடி வேட் மட்டும் பார்த்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க வேட் மட்டும் டீல் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு குட்ஸ் தான் டீல் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சர்வீஸ் டாக்ஸ் பார்த்தவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் ஒரு புரியும். அப்படி இல்லாம புதுசா ஃபீல்டுக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் டஃப் தான். பிளேஸ் ஆஃப் சப்ளை எப்படி மனிதனுக்கு உயிர் மூச்சு ஹார்ட் முக்கியமோ அது மாதிரி பிளேஸ் ஆஃப் சப்ளை தெரிஞ்சாதான் as a tax practitioner or financial professional or chartered accountant, cost accountant, company secretary or accountant or employment or in practice என்ன விதமான டெசிக்னேஷன் வேணாலும் இருந்துங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளை, டைம் ஆஃப் சப்ளை, ஸ்கோப் ஆஃப் சப்ளை, வேல்யூவேஷன் சப்ளை, இது நாலும் தெரிஞ்சாதான் ஜிஎஸ்டி ஆக்டை நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியுங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். சரி சார், ஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன பேசிக்? கன்சம்ஷன் பேஸ், டெஸ்டினேஷன் பேஸ். பொருள் எங்கே போய் சேரப்படுகிறதோ அதுக்கு தான் டாக்ஸ் போகணும். சப்போஸ் நான் கோவையில் இருந்து சேலத்துக்கு பில் பண்றேன்னா சிஜிஎஸ்டி எச்ஜிஎஸ்டி போடுவேன். எச்ஜிஎஸ்டினா அந்த எச்ஜிஎஸ்டி தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்தது இல்லை. அதாவது எச்ஜிஎஸ்டி போட்டா நான் தமிழ்நாட்டை போட்டா தமிழ்நாடு எச்ஜிஎஸ்டி, பாண்டிச்சேரியில இருக்கிற சிஜிஎஸ்டி எச்ஜிஎஸ்டி போட்டாருன்னா அது பாண்டிச்சேரி எச்ஜிஎஸ்டி. எச்ஜிஎஸ்டினா எந்த மாகாணத்தில் பில் போடப்படுகிறதோ அந்த ஸ்டேட்டை சேர்ந்த எச்ஜிஎஸ்டி. எச்ஜிஎஸ்டி காமன் அல்ல, அந்தந்த மாநிலத்தை பொறுத்து. சிஜிஎஸ்டினா பழைய சென்ட்ரல் எக்சைஸ் இருந்த மாதிரி இப்ப சிஜிஎஸ்டி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்ணிருப்போம் சிஎஸ்டி, அது மாதிரி ஐஜிஎஸ்டி. அதான் எச்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டியா மாறும், யூனிட் டெரிட்டரி டாக்ஸ். நம்ம டெல்லி மாதிரி சில மாகாணங்களுக்கு எச்ஜிஎஸ்டி வராது. சார் இங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ல பூரா B2B B2C பாங்க. B2Bனா என்ன? ஜிஎஸ்டி வைத்திருக்கவர் இன்னொரு ஜிஎஸ்டி வைத்திருக்கவருக்கு வித்தால் அதுக்கு பேரு B2B. B2Cனா என்ன? ஜிஎஸ்டி வைத்திருக்கவர், ஜிஎஸ்டி ஆர்சி இல்லாதவர், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் எண்ட் யூசர் ஆர் கன்சியூமருக்கு வித்தா B2C. இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சாதான் நமக்கு பிளேஸ் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷனே தெரியும். இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை தெரியாது. நம்ம பேசிக் சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை.
சரி, நீங்க எப்பவுமே நம்ம கிளாஸுக்கு எந்த கிளாஸுக்கு வந்தாலும் சரி, நோட்டு, பேனா, ஜிஎஸ்டி புக்கு ஆபீஸ்லயோ வீட்டிலோ தான் இருப்பீங்க, வச்சுக்கிறது நல்லது. பிளேஸ் ஆஃப் சப்ளையை பொறுத்தளவு குட்ஸ்னா நம்ம எந்த செக்ஷன் பார்க்க வேண்டும்? போத் ஆர் இன் இந்தியா. பொருள் விற்கிறவரும் இந்தியாவுக்குள்ள இருக்கார், பொருள் வாங்குறவரும் இந்தியாவில் இருக்கார். வாங்குறவர் ரிஜிஸ்டர் அன்ரிஜிஸ்டர் யாரா வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருந்தால் செக்ஷன் 10 மட்டும்தான் பார்க்க வேண்டும். பொருள் விற்கிறவர் இந்தியா, பொருள் வாங்குறவர் இந்தியா, ரெண்டு பேரும் இருந்து அது விற்கிறது பொருளாக இருக்கும் பட்சத்தில் செக்ஷன் 10. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டிலிருந்து பொருள் வருகிறது, இல்லைன்னா இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இது குட்ஸுக்கு மட்டும் செக்ஷன் 11. சர்வீஸ், சர்வீஸ் நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரி, நான் ஒரு இங்கேருந்து மகாராஷ்டிரா ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் கொடுக்குறேன்னா எனக்கு செக்ஷன் 12 மட்டும்தான். நானும் இந்தியாவுக்குள்ள இருக்கிறேன், சர்வீஸ் வாங்கக்கூடிய மகாராஷ்டிரா இந்தியாவுக்குள்ள இருக்கார், அதனால 12. சர்வீஸ் இருக்கும் பட்சத்தில் சர்வீஸ் கொடுப்பவரும் பெறுபவரும் இந்திய நாட்டுக்குள்ளே இருந்தால் செக்ஷன் 12 பார்க்க வேண்டும். இல்ல சர்வீஸ்ல ஒரு மனிதர் இந்தியா இல்லாம அப்பாலையும் இன்னொரு மனிதர் இந்தியாவிலும் இருந்தால் செக்ஷன் 13. சார் பார்த்தவரையும் டவுட் இருந்தா கேளுங்க, இந்த இது புரியலைன்னா பின்னாடி நான் சொல்றது எதுவுமே புரியாது. டவுட் இருந்ததுன்னா நீங்க ரியாக்ஷன்ல கை தூக்குங்க, பெருமாள் சார் ஆன் பண்ணி விடுவாரு, தயவு செஞ்சு கேளுங்க. பெருமாள் சார் எது கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க சார். சரி சரி கேக்குறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது தெரியலன்னா புரியாது. அடுத்த கொஸ்டின் பப்ளிக் சார், இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். Mr. A is located at Coimbatore. He is selling the goods to Madurai. Whether CGST or AGST or IGST be charged? Answer தெரிஞ்சவங்க நீங்களே மைக் ஆன் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. சரியா? பதில் சொல்றது தப்பு இல்லை, தப்பா சொன்னாலும் தவறு இல்லை, எல்லாம் நம்ம நண்பர்கள் தான், திருத்திக்கலாம். இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். யார் சார்? EGST SGST சார். யார் சார் உங்க குட் நேம்? சுப்ரமணியம் சார். புவனேஸ்வரன். ஓகே ரைட், உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், நான் சொல்லிடுறேன். அதாவது நீங்க சொன்னது தவறுன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்லும்போது சிஜிஎஸ்டி தமிழ்நாடு ஹெச்ஜிஎஸ்டி சொல்ல வேண்டும். இதுக்கு தான் முன்னாடி ஸ்லைட்ல சொன்னேன், ஹெச்ஜிஎஸ்டினா காமன் ஹெச்ஜிஎஸ்டி இல்லை. சப்போஸ் நீங்க சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்க மகாராஷ்டிரலேருந்து போட்டா தட் ஹெச்ஜிஎஸ்டி பிலாங்ஸ் டு மகாராஷ்டிரா, கர்நாடகாலேருந்து போட்டா அந்த ஹெச்ஜிஎஸ்டி பிலாங்ஸ் டு கர்நாடகா. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொன்னேன், நீங்க சொல்லும் போதே நீ சொல்லி பழகுங்கள். சிஜிஎஸ்டினா காமன், ஹெச்ஜிஎஸ்டி தமிழ்நாடு ஹெச்ஜிஎஸ்டி, கர்நாடகா ஹெச்ஜிஎஸ்டி. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். அதே மாதிரி சொல்லி பழ. அப்போ வந்து இப்போ பொறுத்தளவு சிஜிஎஸ்டி தமிழ்நாடு ஹெச்ஜிஎஸ்டி போட வேண்டும், ஐஜிஎஸ்டி இங்க வராது. பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்க மதுரை, எங்க போய் சேருகிறதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். கனகபாஸ் சபாபி சார், பாலு சார் ரெண்டு பேரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைடு. Mr. A is a trader. He sells computer to Coimbatore as he is a developer. Whether CGST, HGST or IGST will be levied. இதுல place of supply என்ன? A is a trader. He sells computer to Coimbatore as he is a developer. Whether CGST, HGST or IGST to be levied. Sir answer வந்து சொல்லலாம். Sir IGST. Okay. IGST, அதாவது LUT இல்லை என்றால் IGST போட வேண்டும், LUT இருந்தால் IGST தேவையில்லை. ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா, SEZ டெவலப்பரா இருக்கும் பட்சத்தில் IGST தான் வரும், SEZ இருந்தால் IGST தான் வரும். பிளேஸ் ஆஃப் சப்ளை இங்கே கோயம்புத்தூர், அதாவது அதாவது வித்தின் கோயம்புத்தூர் வித்தின் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் SEZ டெவலப்பர் ரெண்டு பேருமே அதர் ஸ்டேட்டா கருதப்படும் என்று செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த கொஸ்டின். ஓகே, Mr. A comes under EOE category. A is having business at Madurai. He wants to build at Trichy. What is the procedure? இது EOE category ரொம்ப முக்கியம், யோசிச்சு சொல்லுங்க. இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு இந்த கொஸ்டின்ல. Mr. A comes under EOE category. Mr. A is having business at Madurai. He wants to build at Trichy. What is the procedure? Which place is the place of supply? யாரு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா I am ready to answer. யாரு பெருமாள் சார் ஆன் பண்ணிருக்காங்க இல்லையா? இல்ல. ஓகே, இதை பொறுத்தளவு 4 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் நீங்க. EOI DTA to EOI னா டீம்ட் எக்ஸ்போர்ட். அதாவது சென்ட்ரலா EOI வந்து 0 ரிட்டர்ன்ல வராது. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். அதாவது 100% EOI 0 ரிட்டர்னில் வராது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. LUT அப்ளிகபிள் இல்லை. அதாவது உங்களை பொறுத்தளவு DTA ல இருந்து EOI க்கு பண்ணீங்கன்னா டீம்ட் எக்ஸ்போர்ட், டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியால இருந்து
இஓஇ பண்ணினா டீம்டு எக்ஸ்போர்ட். அதே மாதிரி இஓஇ டு இஓஇ பண்ணீங்கன்னா ஐஜிஎஸ்டி, இஓஇ டு டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா பண்ணா ஐஜிஎஸ்டி. இந்த டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியானா அது என்னன்னு சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இஓஇ டு எக்ஸ்போர்ட் வித் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆர் எல்யூடியும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா அது பேர் ஜீரோ ரிட்டர்ன். இஓஇ இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பினால் அது ஜீரோ ரிட்டர்ன் சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ல வரும். அங்க வித் எல்யூடி பண்ணிக்கலாம், வித் ஐஜிஎஸ்டியும் பெற்றிக்கலாம். டிடிஏனா என்னன்னு கேட்டார் பெருமாள் சார். டிடிஏனா டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா, அதாவது இஓஇ இல்லாம வெளியில இருக்கவங்க தான். சப்போஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சரவணம்பட்டியில இஓஇ இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஓஇல இருந்து வெளியே சப்போஸ் ஒரு மதுரையில இருக்க யூனிட்டுக்கோ இல்ல சரவணம்பட்டில இருக்கோ வித்தா அவங்க பேர் டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா. இல்ல வெளியில சரவணம்பட்டில இருக்க ஒரு ஆர்டினரி யூனிட் இஓஇ விற்கிறாங்கன்னா அந்த இஓஇ இல்லாம அந்த பேரியர் எல்லாம் வெளியில அந்த டொமைன்ல இல்லாம வெளியே வர்றவங்களுக்கு பேரு டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியான்னு பேர். சார் இது பெரிய கான்செப்ட். இதுல நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்லைட ஃபர்ஸ்ட் இன்னொரு போட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு பார்ட் மட்டும் சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை, சொல்லிடுங்க சார். என்னுடைய क्वेश्चन மிஸ்டர் ஏ கம்ஸ் அண்டர் இஓஇ கேட்டகரி. ஏங்கிறவர் இஓஇ 100% இஓ, அதாவது இஓஇன்னா வெளிநாட்டுக்கு ஏற்று பண்ணக்கூடிய மாதிரி லைசன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல. ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அது தனி. அதே நம்ம இஓஇ மட்டும் ஒரு தனி ஸ்பெஷலா செக்ஷனா எடுக்கலாம். அந்த இஓஇல இருந்து என்ன அப்படின்னா இஓஇல இருக்கவங்க 100% எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 20% 10% அவங்க டேர்ன் ஓவர் மாதிரி லிமிட் இருக்கு. அவங்க லோக்கல்லையும் வித்துக்கலாம், டொமஸ்டிக்லையும். அப்ப மதுரையில ஒருத்தர் என்ன பண்றாரு, இஓஇல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ட்ரிச்சிக்கு பில் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுதான் இங்க. அவர் 4 விதமா பில் பண்ணலாம். அதான் இங்க சொல்லியிருக்கேன். அதாவது இஓஇங்கிறது ஜீரோ ரேட்டட் சேல்ஸில் வராது. முதல்ல ரொம்ப பேர் தெரியாம எல்யூடி எல்லாம் போட்டுட்டு இப்ப ஹைகோர்ட் போயிட்டு இருக்காங்க. எல்யூடி செல்லாது, ஜீரோ ரேட்டட் சேல்ஸ் செல்லாது. நீங்க இப்ப எல்யூடியே எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீரோ ரேட்டட் டெஃபினிஷன்ல பாத்தீங்கன்னா 100% இஓஇ வராது. அதாவது டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியால இருந்து இஓஇ பண்ணா டீம்டு எக்ஸ்போர்ட். டீம்டு எக்ஸ்போர்ட்னா வித்தின் ஸ்டேட்டா இருந்தா 0.05 போட்டுக்கலாம். அதர் ஸ்டேட்ல இருந்தா 0.1 போட்டுக்கலாம். இதுதான் டீம்டு எக்ஸ்போர்ட் கான்செப்ட். இஓஇல இருந்து இன்னொரு இஓஇக்கு பண்றாருன்னா கண்டிப்பா டீம்டு எக்ஸ்போர்ட்டும் கிடையாது, எல்யூடியும் கிடையாது, ஜீரோ ரேட்டட் கிடையாது, ஐஜிஎஸ்டி தான். இஓஇல இருந்து டிடிஏ போட்டாலும் எல்யூடி கிடையாது, டொமஸ்டிக் டாரிஃப் ஏரியா பண்ணினால் கண்டிப்பா ஐஜிஎஸ்டி தான் போடணும். எல்யூடி கிடையாது, ஜீரோ ரேட்டட் கிடையாது, டீம்டு எக்ஸ்போர்ட் கிடையாது. இஓஇ டு எக்ஸ்போர்ட், நான் இஓஇ யூனிட்டுக்கு பெருந்துறையில அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்றாங்க பிரான்ஸுக்குன்னா நமக்கு எல்யூடி இருந்தால் பேமெண்ட் கட்டாம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எல்யூடி இருந்தால், எல்யூடி இல்லை என்றால் ஐஜிஎஸ்டி பே பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். பெருமாள் சார் ஓகே கேளுங்க சார். ஓகே ரைட், ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தது இந்த ஸ்லைடு உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்ளை பார்க்க முடியும். போத் சப்ளை அண்ட் ரிசிப் இன் இந்தியா இரண்டு பேரும் இந்தியாவுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஸ்லைடு போடணும். ஜெனரல் ரூல் சார். B2Bனா என்ன சொல்லிட்டேன், ஒரு ஜிஎஸ்டி வச்சிருக்கவர் ஜிஎஸ்டி வச்சிருக்கவருக்கு வித்தால் லொகேஷன் அது ரிசிபியன். இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் இங்க இருந்து மதுரைக்கு வித்தால் 2 பேரும் இந்தியாவுக்குள்ள இருக்கோம், 2 பேரும் ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்கோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி தமிழ்நாடு ஜிஎஸ்டி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் அதர் ஸ்டேட்டுக்கு பெங்களூருக்கு விற்கிறேன், அப்ப எனக்கும் ஜிஎஸ்டி இருக்கு, அவருக்கு ஜிஎஸ்டி இருக்கு, லொகேஷன் அது ரிசிபியன். அப்ப நான் என்ன போடுவேன், ஐஜிஎஸ்டி போட்டு விற்பேன். ஏன்னா நான் தமிழ்நாடு பெங்களூர் வெளி மாகாணம் இன்டர் ஸ்டேட்டாக கருதப்படுகிறது, ஸோ ஐஜிஎஸ்டி போட்டு விற்பேன். சரி, B2C சப்ளை இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்லைடே 1/2 hour ஆயிடும், இன்னைக்கு இதே ஓடிடும். B2C சப்ளை அதாவது ஜிஎஸ்டி சார் மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க பெருமாள் சார். ஓகே, B2C சப்ளை அப்படின்னா ஜிஎஸ்டி வச்சிருக்கவர் ஜிஎஸ்டி இல்லாதவருக்கு வித்தால், சிங்கிறது இங்க கஸ்டமர் வச்சுக்கலாம், கன்சியூமர் வச்சுக்கலாம், எண்ட் யூசர் வச்சுக்கலாம், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் வச்சுக்கலாம். ரைட்டா? அட்ரஸ் அவைலபிள் ஆன் ரெக்கார்ட், இதுக்கு என்ன சார், அட்ரஸ் அவைலபிள் ஆன் ரெக்கார்ட்னா ஜிஎஸ்டி ஆக்ட்ல இங்கே டெஃபினிஷன் இல்லை. நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்னா, அவங்க ஒரு ஆதார் கார்டு இல்ல டிரைவிங் லைசன்ஸ் உள்ள பர்மனன்ட் பிளேஸ் ஆஃப் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கும், அதை தான் நம்ம ப்ரூஃபா எடுத்துக்கணும். அவைலபிள் ஆன் ரெக்கார்டுன்னு தான் சொல்லியிருக்கான், எந்த ரெக்கார்டு சொல்ல. இதெல்லாம் பின்னாடி ஹைகோர்ட்டுக்கு போகும், நமக்கு கண்டிப்பா பின்னாடி ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது இப்போ வந்து சப்போஸ் நான் கோயம்புத்தூர்ல ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சிருக்கேன், ஒருத்தர் எனக்கு வந்து சரவணம்பட்டில இருந்து ஒரு பெயிண்ட் கேட்கிறாரு. அப்போ ஒரு பெயிண்ட் கேட்கும்போது அவர் ஓன் யூஸ்க்கு வாங்கிட்டு போறாரு. அப்ப நான் என்ன போடுவேன், தமிழ்நாடு சிஜிஎஸ்டியும் தமிழ்நாடு ஏஜிஎஸ்டியும் போட்டு கொடுப்பேன். அவர் கோயம்புத்தூர் அட்ரஸ் கொடுத்துட்றாரு, சார் என் வீடு சரவணம்பட்டி, என் பேர் கண்ணான், நார்த் ஸ்ட்ரீட் 12/30 நார்த் ஸ்ட்ரீட்,
கோயம்புத்தூர் கொடுத்துட்றாரு. சரி, இன்னொருத்தர் என்ன பண்றாரு, கண்ணன்கிறவரே என்ன சொல்றாரு, சார் அவர் அட்ரஸே கொடுக்கல, அவர் பில் போடுங்கிறார். அப்ப என்ன பண்றது, அவர் அட்ரஸ் கொடுக்கல, சும்மா ஒரு பெயிண்டர் விட்டு வாங்கிட்டு வர. பெயிண்ட் சொல்ற, சார் அவன் எங்கே இருக்காருன்னு தெரியல சார், நான் பெயிண்ட் வாங்கிட்டு வச்சுனா நான் வேலைக்கு போறேன், இனிமேல் தான் தெரியும் அப்படின்னா லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர். நான் பெயிண்ட் விற்கக்கூடியவர், நான் எங்கே இருக்கேன், நான் வந்து ராம்நகர்ல இருக்கேன். அப்ப நான் சிஜிஎஸ்டி தமிழ்நாடு HGST போடுவேன். ரெக்கார்டு இருந்தால் அவர் ஒரு ரெக்கார்டிக்கல் அட்ரஸ் கொடுத்தா அது, இல்லை என்றால் லொகேஷன் சப்ளையர்னா நான் தான் சப்ளையர். அப்ப நான் தமிழ்நாட்டில் ராம்நகர்ல கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்ப நான் சிஜிஎஸ்டி தமிழ்நாடு HGST போடுவேன். சார் இதுல பெருமாள் சார் புரியுதா? அடுத்த ஸ்லைட் போயிருமான்னு கேளுங்க சார். சார் அடுத்து எங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் சப்போர்ட் இஸ் given by AXN ஒன் ஸ்டாப் டேலி ஷாப், மிஸ்டர் சதீஷ் ஃப்ரம் திருப்பூர் அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். போத் ஆஃப் த வெரி ஹம்பிள் பர்சன்ஸ், வெரி முகம் சுளிக்காம சர்வீஸ் எப்படி கேட்டாலும் கொடுக்குறவங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதுக்காக அந்த ஸ்லைடு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான டேலி பிரச்சனை, அவங்க எக்ஸ்ட்ரா டூல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. உங்களுக்கு டூல்ஸ் எது தேவைனாலும் இதுல மொபைல் நம்பர் இருக்கு. கோயம்புத்தூர் ரீஜன்ல இருக்கு மிஸ்டர் வெங்கடேஷ், இஸ் a வெரி ஹம்பிள் பர்சன். எவ்வளவு தடவை கேட்டாலும் கோவப்பட மாட்டாரு, டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுப்பாரு. நம்ம பிஎஸ் அகாடமி குரூப்ல இருக்கு, தே ஆர் ஆஃபரிங் வெரி குட் டிஸ்கவுண்ட் ஆல்சோ. எங்க நம்ம பிஎஸ் அகாடமி பேரை யூஸ் பண்ணிக்கலாம். எதை ஹெல்ப் தேவைனாலும் கான்கால்ல கூட வெங்கடேஷோ சதீஷோ எனக்கு பெரும்பாலும் கனெக்ட் பண்ணுங்க. வி வில் ரெக்கமெண்ட் அவர் டாக்ஸ் ஃபெர்டர்னிட்டி. நிறைய டூல்ஸ், ஃப்ரீ டூல்ஸ் நிறைய கொடுக்குறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. திருப்பூர் ஏரியாவில் இருக்கும் மிஸ்டர் சதீஷை கூப்பிடலாம். வெளி ஏரியாவில் அவங்களை கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் இருக்கு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அடுத்தது இது, இந்த செக்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம உள்ளேயே போக முடியும். பெருமாள் சார் கூட 10 நிமிஷம் போய்க்கலாம்ல? செக்ஷன் 10, செக்ஷன் 10 எப்ப சார் அப்ளிகப்படும்? வித்தின் இந்தியா பொருள் விற்பவர் வாங்குபவர் 2 பேர் இந்தியா பொருள் விற்கிறோம்னா செக்ஷன் 10 மட்டும்தான் பார்க்கணும். வேற எந்த செக்ஷனையும் பார்க்க மாட்டான். சிஜிஎஸ்டி பார்க்க மாட்டான், HGST பார்க்க மாட்டான், ஐஜிஎஸ்டி. 2 பேர் பொருள் விற்கிறவர் வாங்குறவர் 2 பேர் இந்தியா. ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்கவர் வச்சிருக்காதவர் பெறவர், கொடுக்கிறவர் கண்டிப்பா ஆர்சி இருக்கும். பொருளை பெற்றுக்கொள்பவர் ஆர்சி இல்லைனாலும் செக்ஷன் 10 தான். சரி, செக்ஷன் 11 எப்போ வரும்? ஒருத்தர் இந்தியாவில் இருக்கார், இன்னொருத்தர் அப்ராட்ல இருக்கார். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், பொருளை வாங்குறவர் இங்கிலாந்துல இருக்கார். எனக்கு ஜிஎஸ்டி இருக்கு, அவருக்கு ஜிஎஸ்டி இருக்கு இல்ல, அது அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது இது குட்ஸுக்கு மட்டும் செக்ஷன் 11 மட்டும்தான் பார்க்க வேண்டும், வேற எந்த செக்ஷனும் பார்க்கவே வேண்டாம், கண்ணை மூடிக்கலாம். அடுத்து சர்வீஸ் ஆக இருந்தால் செக்ஷன் 12 மட்டும் தான் பார்க்கணும். பொருளை விற்கிறவர் பொருளை வாங்குறவர் 2 பேரும் இந்தியாவுக்குள்ள இருந்தால் சர்வீஸுக்கு மட்டும் செக்ஷன் 12 அப்ளிகபிள். சரி சார், செக்ஷன் 13 எப்போ வரும்? ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கார், இன்னொரு பர்சன் அப்ராட்ல இருக்கார். ஒன்லி சர்வீஸுக்கு மட்டும் செக்ஷன் 13. இதுல டவுட் இருந்தா கேளுங்க சார். இதுல டவுட் இருந்தால் நான் பின்னாடி கிளாஸ் எடுக்கிறது பிரயோஜனமே இல்லை. இங்க அரௌண்ட் 98 பேர் இருக்கீங்க, வெளியே வெயிட்டிங் இருக்கவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும், எல்லாரும் போகும்போது ஹாப்பியா போகணும். புரிஞ்சது எது புரியனாலும் என்ற நீங்க தாராளமா கேட்கலாம். ஐ அம் ரெடி டு ரிப்பீட் 200 டைம்ஸ் வித்வுட் ஹெசிடேஷன். சரியா? ஓகேயா பெருமாள் சார், போலாமா சார்? ஓகே, அடுத்த கொஸ்டின். இப்ப நான் ஸ்லைடு போட்டதுல தான் கொஸ்டின் கேட்க, புது ஸ்லைட்ல கேட்கவே மாட்டேன். A is residing in Tamil Nadu. He wants to export goods. Which section will apply? He is dealing with service. சார் இப்ப நான் சொல்லிட்டேன் என்ன செக்ஷன் சொல்லிட்டு. நான் போட்ட ஸ்லைட்ல தான் கொஸ்டின், ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. Miss A is residing in Tamil Nadu. He wants to export goods. Which section will apply? He is dealing service only. வள்ளியப்பன் சார் செக்ஷன் 12 ன்னு சொல்லிருக்காங்க. எஸ் சார், வள்ளியப்பன் சார், வள்ளியப்பன் சார். ஓகே, அதாவது குட்ஸா இருந்தா நான் என்ன சொல்லிருக்கேன்? he wants to export goods ன்னு சொல்றேன், மேல is dealing service ன்னு சொல்றேன், ரெண்டே குழப்பி இருக்கேன். வள்ளியப்பன் சார் குட்ஸ்னா 12, வள்ளியப்பன் சார் சொன்னது ஓகே அப்ராட். சரியா? இதுல வந்து இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணிருக்கேன், is dealing service onlyங்கறேன். அப்ப எந்த செக்ஷன் சார்? சார் சொல்றாங்களா பெருமாள் சார்? இல்ல இல்ல, செக்ஷன் 13. செக்ஷன் 13 சார். 13 கரெக்ட். 13 அதுனா क्वेश्चन 13 சார், 13. ஏன்னா எப்பவுமே நம்ம क्वेश्चनல ட்விஸ்ட் இருக்கும், டைரக்ட் क्वेश्चन இருக்காது. அதாவது he wants to export goodsங்கறேன், கடைசி he சர்வீஸ்ங்கறேன், செக்ஷன் 13 மட்டும் தான் அப்ளை. ஓகே, வெரி குட். அதான் போட்டுருக்கேன். செக்ஷன் 30, one person in India, another person in the abroad, only service.
ஓகே. அடுத்த கொஸ்டின், seller is residing at France, buyer is residing at Salem. If goods, if services, where the IGST or AGST or CGST to be collected. In a question, seller is residing in France, buyer is residing in Salem. If goods, if service, அப்படின்னா எந்த செக்ஷன் டீல் பண்ணணும்? அப்ப அவர் பிரான்ஸ்ல இருக்காரு, அப்ப நான் சேலத்துல இருக்கேன், அப்ப என்ன வந்துடும்? இம்போர்ட் நான் போயிடும். அதுல எந்த மாற்றம் இல்லையே. இம்போர்ட் குட்ஸா இருந்தால் இம்போர்ட் ஆஃப் குட், சர்வீஸ்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். அப்ப எந்த செக்ஷன் சொல்ல வேண்டும்? குட்ஸுக்கு எந்த செக்ஷன், சர்வீஸ் எந்த செக்ஷன்? இம்போர்ட் சார் குட்ஸுக்கு 11-13. வெரி குட் சார், எக்ஸலன்ட் சார். 11-13 சார். எக்ஸலன்ட் சார். 11 and 13 வெரி குட் சார். இதுதான் வேணும் எனக்கு. நீங்க எனக்கு உங்கள்ட்ட பெருசா எதிர்பார்க்கல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி டபுள். அடுத்த கொஸ்டின், ஏன்னா இது தெரியலன்னா பிரயோஜனமே இல்லை. ஓகே, இது இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட் இருக்கு, அவசரப்பட வேண்டாம் ஆன்சருக்கு. ஓகே, மிஸ்டர் ராமன் இஸ் ஹேவிங் பிசினஸ் அட் கோயம்புத்தூர், இஸ் ஹேவிங் பிரான்ச் அட் பெங்களூர், வெதர் GST applicable or not? மிஸ்டர் ராமன் GST applicable sir. எப்படி applicable சொல்றீங்க சார்? ராமன் வந்துட்டு பிசினஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, பிரான்ச்சுக்கு வந்துட்டு பெங்களூர் போகுதுன்னா அதர் ஸ்டேட்ங்கிறதுல அப்ப வந்துட்டு எக்ஸலென்ட். ஓகே ஓகே, அதாவது நமக்கு வந்து ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டும், IGST போட்டு பில் பண்ண வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மிஸ்டர் கண்ணா இஸ் ஹேவிங் பிசினஸ் கோயம்புத்தூர், பிரான்ச் அட் மதுரை, whether GST applicable or not? யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. Mr. Kanna is having business at Coimbatore, branch at Coimbatore, sorry, branch at Madurai, whether GST applicable or not? Place of supply provision தெரிஞ்சாலும் ஆன்சர் பண்ண முடியாது சார். ட்ரை பண்ணலாம் சார். டிஸ்ட்ரிக்ட் பர்சன் காமிக்கணும்னு நினைச்சாங்கன்னா GST செப்பரேட்டா எடுத்துக்கலாம் சார், இல்லனா வேண்டியது இல்ல சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது மதுரை பிரான்ச்சுக்கு செப்பரேட் GST நம்பர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து CGST தமிழ்நாடு GST போட்டு பில் பண்ண வேண்டும். மதுரை ஒரு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு, மிஸ்டர் முரளி ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி டிஸ்டிங்க்ட் பர்சன் இல்லை என்றால் நீங்க பிளேஸ் ஆஃப் சப்ளைங்கிற ப்ரொவிஷனே வராது. ஓகே சார், டவுட் இருக்கா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, அடுத்தது நாங்க போட்டிருப்போம், பார்த்திருப்பீங்க. அதாவது நாங்க 2 ஜூலை we are planning to start ஒரு 3 months கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 5,000 பே பண்ணிருந்தாங்க ரொம்ப பேர், அப்புறம் ரொம்ப பேர் டிஸ்கவுண்ட் கேட்டாங்க. ஒன்லி 2,500 rupees தான். எவ்ரி Thursday and Sunday 6:30 to 8:30 2 hours. ஆக்சுவலாக வந்து நான் 70 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்டையர் GST ஆக்ட் கவர் ஆயிரும். இதை வந்து இந்த செஷனை மிஸ்டர் முத்துராமன் சார் ஃப்ரம் திருப்பூர் ஃபெடரேஷன் ஆப் அவர் சார் இனாகுரேட் பண்றாரு. இது வந்து என்டையர் ஆக்ட், ரூல், நோட்டிபிகேஷன், சர்க்குலர் எல்லாமே கவர் ஆயிரும். இதுல CA CMA நிறைய CA கூட இன்னைக்கு காலையில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. CA CMA CS நிறைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. CA CMA CS டாக்ஸ் ப்ரொஃபஷனல், அக்கௌண்டன்ஸ், இல்ல இன்று ஃபைனல் படிக்கிற CA CMA CS ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் ICW பேசினார் சார், இன்டைரக்ட் டாக்ஸ் அரியர் இருக்குன்னு. வாங்க நம்ம கிளாஸுக்கு நான் கிளியர் பண்ணிடலாம்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கேன். யாராக இருந்தாலும் வரலாம். ஒன்லி 2,500 rupees தான். ஆக்சுவலாக நாங்கள் 2,500 rupees கலப்பு ஒன்லி ஜூமோட வாடகை மட்டும்தான் கலெக்ட் பண்ணுறோம். நானோ பெரும்பாலும் கமர்ஷியல் பேஸில் பண்ணலை. இதில் மிஸ்டர் ராகவேந்திரா கூட வந்திருக்காரு. ராகவேந்திர சார் சொன்னார், சார் நீங்கள் ஃப்ரீயாக போடுறீங்க, ஃப்ரீயாக வேண்டாம், 100 ரூபாயாச்சும் சார்ஜ் பண்ணுங்கன்னு. எழுத்தறிவித்த இறைவனாவன் தான் நானும் பெரும்பாலும் போட்டுருவோம். வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்ட் கமர்ஷியல், போத் ஆஃப் ஆர் செட்டில்ட் இன் லைஃப், வெரி குட் மேட்டர், நோ இஷ்யூ. பட் ராகவேந்திர சார் 100 ரூபா மட்டும் உங்க அக்கௌண்ட்ல கட்டுறேன், குருதட்சிணை கொடுக்கணும், சும்மா கத்துக்கிட்டா நல்லது இல்லைன்னு சொன்னாரு. ராகவேந்திர சார் உங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில்ல உண்டியல்ல போட்டிருக்கேன் 100 ரூபா கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 2,500 rupees கமர்ஷியல் நேச்சர் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் சொல்லுங்க. ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இதுல கூட ஐம் ரெடி டு டிஸ்கவுண்ட். ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தா கூட இதை கூட இன்னும் குறைச்சிக்கலாம். சரியா? மற்றவங்களுக்கு குறைக்க மாட்டேன். நான் ஜூம் வாடகை தான் வாங்கியிருக்கேன். தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க சார். ஸ்ட்ரென்த் ஒன்லி 100, அதுக்கு மேல நான் விரும்பல. சரியா? நான் சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல, இதுல ஏதாவது மெட்டீரியல் கொடுப்பீங்களா சார்? இல்ல, மெட்டீரியலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து இவர் மிஸ்டர் முரளி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பிச்சாரு. உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு இதை அனுப்பிச்சிடுறேன். அதாவது வாட் யூ கால் என்டையர் ஆக்ட் அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு ஆக்ட் செக்ஷன் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த செக்ஷன் வந்துடும் உங்களுக்கு. அது நீங்க வந்து பெஸ்ட் வந்து ஒரு ஆர்கே ஜெயின் புக்கோ இல்ல டாக்ஸ்மேன் புக்கோ வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா புக்கு தான், புக்கு செலவழிக்கு யோசிக்க வேண்டாம். புக் வச்சுக்கோங்க.
நான் மெட்டீரியல் முடிஞ்ச வரை தரேன். ஏன்னா 2500 rupeesக்கு அது மேல பண்ண முடியாது. உங்களுக்கு நீ மெட்டீரியல் சார் இல்ல ஒரு டவுட்டுக்காக கேட்டேன் சார். நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார் சின்னதா ஒரு பாயிண்ட் சார் கன்சிடர் பண்ணுங்க சார். கன்சிடர் பண்ணீங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சொல்லுங்க. ரெக்கார்டட் வீடியோ இருந்தாலே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துரும் சார் எங்களுக்கு. இல்ல நான் உங்களுக்கு ஜூம்ல தான் எடுக்க போறேன். அதாவது ஜூம்ல போட்டு தான் எடுக்க போறேன். பவர் பாயிண்ட் போட்டு தான் எடுக்க போறேன். அதான் சார் அந்த வீடியோ ரெக்கார்டட் வீடியோ வந்துட்டு ஆடியோ கிளாஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சார். எத்தனை தடவை டவுட் வந்தாலும் திரும்ப போட்டு கேட்டுக்கிறோம் சார் நாங்க அதை. சரி சோ அது மாதிரி இது எப்பப்பெல்லாம் ராதாகிருஷ்ணன் இப்ப நான் ரெக்கார்டு வீடியோ பண்ணி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெக்கார்டு வந்து நம்ம என்னன்னா நீங்க 2500 rupees கொடுத்து வாங்குறீங்க. சரி சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு கேட்கிற கணேசன் கேட்கறது கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேல்யூ எல்லாம் போயிடும். சரி கைண்ட்லி பேர் வச்சு யூ மே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இல்ல அதாவது என்ன அப்படின்னா ஆடியோ கிளாஸ் கூட போனா அது ரொம்ப பேருக்கு போயிடுச்சு, பணம் கொடுக்காம தப்பு இல்ல. இது ஏன்னா நீங்க ஒரு 2000 rupees கொடுத்து வாங்குறீங்க, அது வேல்யூவா இருக்கணும்ல. இல்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறோம் நல்லாவே பண்ணிக்கலாம் ராதாகிருஷ்ணன். நோ இஷ்யூ. ஓகே சரி. அடுத்து இந்த ஸ்லைட் ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்குள்ள கவர் பண்ண முடியாது. பிளேஸ் ஆஃப் சப்ளை அனைவா 3 பார்ட் வந்துடும். நான் முடிஞ்ச வரை பெருமாள் சார் டைம் என்ன ஆகுது சார்? பெருமாள் சார் 4:35 சரி ஓகே. பிளேஸ் ஆஃப் சப்ளை குட்ஸ். சப்ளை இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வெதர் சப்ளையர் பை த சப்ளையர் ரிசிப்ட். அப்ப என்ன சார் இது? அதாவது நான் பொருள் வந்து குட்ஸை பொறுத்தவரை மூவ்மெண்ட் இருந்தால் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும். பின்னாடி செக்ஷன் வைஸ் வரேன். சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் வெதர் பை தி சப்ளையர் ரிசிபியன்ட். ஒரு இடத்துல உள்ள இடத்த மூவ்மெண்ட் ஆனால் ஃபர்ஸ்ட், மூவ்மெண்டே ஆகல அப்படின்னா செகண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா பில் டு ஷிப் டு. பழைய வேட் காலத்துல E1 E2 பார்த்துருப்போம், அது மூணாவது. நாலாவது பொறுத்தளவு என்ன அப்படின்னா குட்ஸ் அசம்பிள்ட் ஆர் இன்ஸ்டால்ட் அட் சைட். சப்போஸ் நாலாவது எதுக்கு வரும்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் இங்கேருந்து ஒரு மெஷினரி அனுப்புறேன் பெங்களூருக்கு, ஆனா அங்க போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அப்ப அதோடைய சிச்சுவேஷன் என்ன? அடுத்து குட் சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. குட் சப்ளை ஆன் போர்ட் ஆர் கன்வேயன்ஸ் அப்படின்னா என்ன? துறைமுகத்து மூலம் கப்பலிலோ இல்ல பிளைட்லயோ போனா என்ன? எனி அதர் கேஸ்னா பார்லிமெண்ட்ல கவுன்சில்ல சொல்றது. இப்ப அடுத்த சார்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டோம்ல, இதுக்கு மட்டும் ஒரு கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. சப்ளை இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வெதர் பை சப்ளையர் ரிசிபியன்ட் இருக்குல்ல, இதுல பிளேஸ் வேர் த மூவ்மெண்ட் டெர்மினேட்ஸ் ஃபார் டெலிவரி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இதுதான் ஹைகோர்ட் கேஸ். நான் போய் இப்போ கமிஷனர் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் வந்து கோயம்புத்தூர்ல ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கேன், எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்க வரையும் வந்து வாங்கினாருன்னா நான் சிஜிஎஸ்டி தமிழ்நாடு HGST போட்டு கொடுத்துருவேன். சரி, பாலக்காடு கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு, பாலக்காடுல இருந்து ஒருத்தர் வந்து இந்த பெயிண்டை வாங்குறாரு. அப்ப பாலக்காடு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு அவரு. நான் வண்டியில வேன்ல அனுப்புறேன், அப்ப IGST போட்டு அனுப்பிடுவேன். இதே அவர் வந்து என்கிட்ட வாங்குறாரு, பொருள் அவரே அட்ரஸ் கொடுத்துட்டு அவரே கையில எடுத்துட்டு போயிடுறாரு அவர் ஓன் கார்ல. அப்ப அதுக்கு பேர் என்ன? டெர்மினேட்ஸ் ஃபார் தி டெலிவரி. அங்கேயே எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது. IGST போட்டு நான் அனுப்புனேன்னா வண்டியில போனா அந்த கான்ட்ராக்ட் செப்பரேட். இது டெர்மினேட் தி டெலிவரி. அப்ப என்ன ஆகி போயிருது சார்? மைக் ஆஃப் பண்ணுங்க. அங்கேயே முடிஞ்சிருது. அப்ப அவர் பாலக்காடுல இருந்து வந்தாலும் பாலக்காடு அட்ரஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து தமிழ்நாடு HGST CGST போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதான் ப்ரொவிஷன்ல. ஆனா இப்ப நம்ம கமிஷனர் என்ன சொல்லிட்டாருன்னா, நிறைய ஜட்ஜ் போர்டு போன பிறகு ரீசன்ட் கிளாரிபிகேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கஸ்டம் 3rd எடிஷன் பேஜ் நம்பர் 50 பேரா 22.1ல கொஸ்டின் நம்பர் 6க்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காருன்னா, அப்படி வந்தாலும் நீங்க IGST போட்டு தான் கொடுக்க வேண்டும் சொல்லிட்டாரு. சோ நம்ம கமிஷனர் கொடுத்த கிளாரிபிகேஷன் பொருந்தும். அதாவது ரெட்ராக்டிவ் எப்படி கொடுத்துட்டாரு, பழைய தேதியில அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு கோயம்புத்தூருக்கு பாலக்காடு அதர் ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் வரார், பெயிண்ட் கேட்கிறார், அவர் வண்டியில அனுப்ப சொல்லிட்டு போனா IGST போட்டு கொடுத்துருவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவர் அப்படி சொல்லாமல் பெயிண்ட் அவரே கையில எடுத்துன்னு போறார், அவர் கார்லயோ இல்ல வேன்லயோ ஏத்தின்னு போறாருன்னா அப்ப என்ன போட்டு கொடுத்தோம்னா ப்ரொவிஷன் படி டெர்மினேட் தி டெலிவரி. அப்பவே முடிஞ்சு டெர்மினேட் ஆயிடுது. அதனால தமிழ்நாடு HGST CGST போட்டோம். இப்போ அது போடக்கூடாது. அவர் அந்த அட்ரஸ் கொடுத்து இங்க டெலிவரி டெர்மினேட் ஆகினாலும் நம்ம IGST தான் போட வேண்டும் என்று நமது மதிப்புக்குரிய ஹானரபிள் சென்ட்ரல் கமிஷனர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த Q&A நமக்கு பொருந்தும். எனவே முன்னாடி அப்படி பண்ணிட்டு இப்ப மாத்திக்க சார். டவுட் இருக்கா? அடுத்து போயிடலாமா பெருமாள் சார்?
போயிடலாம், யாரும் கேட்கல. சொல்லுங்க. சரி, இப்ப பொருள் ஓகே. உங்க ஸ்பீக்கர் ஆஃப் சவுண்ட குறைச்சுக்கோங்க, அப்பதான் எக்கோ அடிக்காதுங்க. சொல்லுங்க சார். பொருள்னா ஓகே. இப்ப நம்ம சரவணன் சார், உங்க ஸ்பீக்கர் வால்யூம் குறைச்சுக்கோங்க. நீங்க பேசுறது வந்து திருப்பி வரும், எக்கோ அடிக்கும். கேளுங்க. சரி, இப்ப கிளியரா? சரி, இப்ப குட்ஸ்னா ஓகே சார். இப்ப நம்ம அதர் ஸ்டேட் போறோம். இப்ப அதர் ஸ்டேட்ல போற இப்ப லாட்ஜ் ரூம்ல தங்கறோம்னு வெச்சுக்கோங்களே. இப்ப அதுக்கு முன்னாடி சர்வீஸ் இல்ல அதெல்லாம் பின்னாடி வருது. இப்ப நான் சொன்னதுல மட்டும் டவுட் தான் கேளுங்க. பின்னாடி வருது. ஓகே, இது ஓகே, நோ ப்ராப்ளம் சார். இல்ல அதாவது ஜெனரல் டவுட் பின்னாடி கேட்டுக்கலாம். இப்ப நான் சொல்ற ஸ்லைடுகளை மட்டும் புரியலன்னு கேளுங்க சார். பெருமாள் சார் மைக் லைக் பண்ணி சார். இப்ப செக்ஷன் வைஸ் ஒவ்வொன்றையும் சொல்றேன். பிளேஸ் ஆஃப் செல்ஃப் குட்ஸ், இது ஒன்று குட்ஸுக்கு மட்டும்தான். இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வராது, சர்வீஸ் வராது. நான் குட்ஸ் மட்டுமே கவர் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச வரை கவர் பண்றேன். சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் வெதர் பை சப்ளை ஆர் ரெசிபியன்ட் ஆர் பை எனி அதர் பர்சன். நீங்க இதுக்கு அப்ளிகபிள் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் மட்டும் தான் பார்க்கணும். ஒரு குட்ஸ் நாம தமிழ்நாட்டுக்குள்ள விற்கிறேன், இல்ல அதர் ஸ்டேட்டுக்கு விற்கிறேன், ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு விற்கிறேன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு விற்கிறேன், யாருக்கு வித்தாலும் நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ மட்டும்தான். வேற எதுவும் பார்க்க வேண்டாம், கண்ணை மூடிட்டு. சரியா? ஓகே. அடுத்து குட்ஸ் டெலிவர்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் தேர்ட் பர்சன். இது வந்து பில் டு ஷிப் டு பழைய வேட் காலத்துல சிஎஸ்டி ஆக்ட்ல E1 E2 சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தால் நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். இதை தவிர நீங்க வேற எந்த செக்ஷனும் பார்க்க வேண்டாம். சப்ளை டஸ் நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் செக்ஷன். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இங்க மேனுஃபேக்சர் பண்றேன், நான் பிரிக்கால்ல இருக்க பிளான்ட்டுக்கு பெங்களூர்ல போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். சாரி, அது அடுத்தது. சப்ளை டஸ் நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா, என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பெங்களூர் இருக்க டீலர்ட்ட, சார் பெங்களூர் நான் பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்றேன், அந்த பிரான்ச்சுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர் கம்ப்யூட்டர் நீங்க அப்படியே அங்கேயே சப்ளை பண்ணிடுறேன்னு சொல்றேன். அப்ப இங்கே இருந்து மூவ் ஆகல, பெங்களூருக்குள்ளே மூவ் ஆயிடுது. அப்ப இந்த மாதிரி இருந்தால் நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி மட்டும் தான் பார்க்கணும், வேற எந்த செக்ஷன் பார்க்க வேண்டாம். அடுத்த செக்ஷன் குட்ஸ் அசம்பிள் ஆர் இன்ஸ்டால் அட் சைட். அப்படின்னா நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேன், ஏன்னா இங்க எனக்கு ஒரு மிஷினரி ஆர்டர் கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் லோக்கல் பிரிக்கால் யூனிட்ல. அவங்க என்ன சொல்றாங்க, சார் இந்த மிஷினரியை நீங்களே போய் பெங்களூர்ல இருக்க எங்க யூனிட் இன்ஸ்டால் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆர் அசம்பிளின் பேரு. நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி மட்டும் தான் பார்க்கணும் ஐஜிஎஸ்டி ஆக்ட், வேற எந்த செக்ஷனும் பார்க்க வேண்டாம். அடுத்து குட் சப்ளை ஆன் போர்ட் எ கன்வேயன்ஸ். அப்படின்னா நம்ம கப்பல்லையோ இல்ல பிளைட்லையோ பொருள் ஏத்துறோம் அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குன்னா நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ. இது தவிர இல்லாம வேற ஏதாச்சும் டிஃபரன்ட் சிச்சுவேஷன் வந்தால் செக்ஷன் நீங்க பார்க்க வேண்டியது எனி அதர் கேஸ்னு சொல்லிட்டான். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட். இதுக்கும் பிளேஸ் ஆஃப் சப்ளை செல்ஃப் டிட்டர்மின் சச் மேனர் மே பி பிரிஸ்கிரைப்ட். அப்ப இது பார்லிமெண்ட்ல ஆக்டா போய் தான் வரும். சரியா? அடுத்தது செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல ஒரு முக்கியம். சப்ளை இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வெதர் பை சப்ளை ஆர் ரெசிபியன்ட் ஆர் எனி அதர் பர்சன். அப்ப லொகேஷன் ஆஃப் தி குட்ஸ் எங்க போய் சேர்கிறதோ, எங்க டெர்மினேட் ஆகுதோ அதுதான் கணக்கு. இப்ப டெர்மினேட்ங்கிற வார்த்தையை கமிஷனர் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. சோ டெஸ்டினேஷன் பேஸ்ங்கிறதுனால ஜிஎஸ்டியோடது குட்ஸுக்கு மட்டும் நம்ம வித்தின் ஸ்டேட்ல வித்தின் பர்சன்ட்ல கவுண்டர்ல டெர்மினேட் ஆனாலும் ஐஜிஎஸ்டி தான் போட வேண்டும். பெருமாள் சார், இது ரொம்ப வாஸ்ட் டாபிக், இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு கேட்டுருங்க சார். சார், யாராவது டவுட் இருந்தா நீங்க சாட்ல போடலாம், இல்ல கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். விஜய் நாராயண் சார் கேட்க வேண்டியிருக்கா? ஓ, அவர் வந்திருக்காரா? இல்லையா? அடுத்த போயிடலாம் பெருமாள். இல்ல, அவர் ஏதோ கேட்கறதுக்கு மைக் ஆன் பண்ணிருக்காரு, சொல்லுங்க. சார், முதல்ல நான் கேட்கலாம் ஆன் பண்ணேன். இந்த செக்ஷன் இல்ல, இதுக்கு ப்ரீவியஸ் இதுல வந்து பாலக்காடுல இருந்து ஒருத்தர் வந்து பெயிண்ட் வாங்கினா இங்க சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடக்கூடாது, ஐஜிஎஸ்டி தான் சொன்னார் இல்லையா? ஆமாண்ணா. அவர் ஆர்சி நம்பர் இல்லைன்னா, ஆனா ஆர்சி நம்பர் இல்லைனாலும் இப்ப அந்த நான் இப்ப முன்னாடி போட்டேன் ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ்ல கமிஷனர் கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னா ஆர்சி நம்பர் இல்லைனாலும் அவர் அட்ரஸ் கொடுத்துறாரு, விஜயநாராயணன் சவுத் ஸ்ட்ரீட் பாலக்காடுன்னு. அவர் அட்ரஸ் கொடுக்கும் போது நீங்க வந்து போட்டலாம். அவர் அட்ரஸே கொடுக்காம கேட்கிறாரு அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல அவன் என்ன சொல்றான்னா அட்ரஸ் அவைலபிள். ஆனா நீ மைக் ஆஃப் பண்ணிக்க, நான் கொஸ்டின் புரிஞ்சுக்க நான் சொல்றேன்னா. ஓகே ஓகே. ஆனா இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் எக்ஸலன்ட் கொஸ்டின் தான். அதாவது அவர் வந்து அருமையான கொஸ்டின். அவர் வந்து சார் மைக் ஆஃப் பண்ணிருக்கு பெருமாள் சார். அவர் வந்து பாலக்காட்ல இருந்து என் பெயிண்ட் வந்து வாங்குறாரு. அவர் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்து நீங்க வேன்ல டெலிவரி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பா ஐஜிஎஸ்டி தான், எந்த மாற்றமும் இல்ல. அவர் என்கிட்டே வந்து என் பிளேஸ்லயே வந்து பெயிண்ட் அவரே கையில எடுத்துட்டு போறாரு. அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு பாலக்காடுன்னு, கொடுத்தாலும் ஐஜிஎஸ்டி தான். இப்ப விஜய் நான் கேட்ட கேள்வி, அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், அவர் என்கிட்ட வந்து பெயிண்ட் வாங்குறாரு, அப்ப அட்ரஸ் கொடுக்கல. அப்ப அட்ரஸ் நாட் இன் ரெக்கார்டுனா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். நம்ம லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், நான் எங்கேயோ லொகேட் ஆயிருக்கேன், கோயம்புத்தூர் ராமநாதர் லொகேட் ஆயிருக்கேன், அப்ப சிஜிஎஸ்டி தமிழ்நாடு எஜிஎஸ்டி தான் போடுவேன். ஓகே ஓகே பெருமாள் சார் போயிடலாம் அடுத்து. ரைட் போங்க போங்க, யாரு கேட்கல. ஜெயஸ்ரீ மகேஸ்வரன் ஏதோ கேக்குறாங்க, கேளுங்க. சார் இந்த ஸ்லைட் ஒன்னு போட்டிருக்கீங்கல்ல சார், இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி, அதை இன்னொரு தடவை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் ஒரு தடவை ப்ளீஸ்? எந்த ஃப்ளோ சார்ட் மேடம்? சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட் அந்த ஃபுல் நடுவுல கொஞ்சம் போட்டோ எடுக்கணும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் சார், இதுதான். இது ஒரு தடவை கொஞ்சம். ஆமா சார் ஆமா சார். தேங்க் யூ சார். இது ஓகே மேடம், இந்த ஸ்லைடு ஓகே? இது ஓகே சார், இந்த ஸ்லைடு ஓகே. இல்ல அந்த நெக்ஸ்ட் அந்த ஃப்ளோ சார்ட் ஒன்னு போட்டுருந்தீங்கல்ல சார், அது அந்த செக்ஷன்ஸ் பத்தி சொன்னீங்கல்ல. ஓகே சொல்றேன். ஓகே வெரி குட். அதாவது இந்த ஃப்ளோ சார்ட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி குட்ஸ் தான். சர்வீஸ்க்கு இத நீங்க சார் மைக் ஆஃப் பண்ணிங்க. ஐ அம் ரெடி டு எக்ஸ்பிளைன். அதாவது இது குட்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்கணும், சர்வீஸ்க்கு இந்த ஃப்ளோ சார்ட் பொருந்தாது. சப்போஸ் பெருமாள் சார் மைக் ஆஃப் பண்ணிருங்க சார். அதாவது சப்ளை இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது வித்தின் இந்தியா, அதாவது வித்தின் இந்தியா, அதர் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு போட்டிருக்கேன் சார்ட்ல. வித்தின் இந்தியா, வித்தின் தமிழ்நாடா இருந்தாலும் சரி, இல்ல அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, குட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தால் ஒரு கவுண்டர்ல வந்து வாங்கினாலும் சரி, இல்ல நம்ம வண்டியில அனுப்பினாலும் சரி, எதுல அனுப்பினாலும் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸை ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். இதை தவிர நீங்க வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். மிஸ்டர் விஜயநாராயணன் கேட்ட மாதிரி அவர் ஓன் யூஸ்க்கு வாங்கினாலும் சரி, அதாவது அவர் ஆர்சி வச்சிருந்தாலும் சரி, ஆர்சி வச்சிருக்கலனாலும் சரி, அவர் கையில கொண்டு போனாலும் சரி, வண்டியில அனுப்ப சொன்னாலும் சரி, ஏதா இருந்தாலும் இங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். அடுத்து நான் என்ன சொன்னேன், பில் டு ஷிஃப்ட் ஆப்ஷன். இது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பில் டு ஷிஃப்ட் ஆப்ஷன்னா, ஒருத்தர் நான் தமிழ்நாட்டில் இருப்பேன், என்கிட்ட பொருள் வாங்கக்கூடியவர் மதுரையில இருப்பார், நான் கோயம்புத்தூர், வாங்கக்கூடியவர் மதுரை, ஆனா நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் பெங்களூரா இருக்கும். அப்ப நான் பெங்களூர்ல வாங்கி இங்கேருந்து மதுரைக்கு அனுப்புனா என்னுடைய ஃப்ரைட் வேஸ்ட், லோடிங் அண்ட் லோடிங் வேஸ்ட், டைம் வேஸ்ட், அதுக்காக டைரக்டா அங்கேயே பண்ண சொல்வேன். அதுக்கு பேர் பழைய வேட் ஆக்ட், சிஎஸ்டி ஆக்ட்ல E1 E2னு பேரு. அத இப்ப இங்க பில் டு ஷிஃப்ட்னு சொல்லியிருக்கோம். பின்னாடி இதுக்கு பேர் அதுக்கு செக்ஷன் ஆஃப் சார் ஆடியோ வரல. வருதுன்னா நீங்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. அண்ணா நீ விஜய் நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்க, நான் உங்களுக்கு பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆயிரும்னா. இல்ல ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், வீடியோ ஆஃப் பண்ணிட்டாரு. ஓகே. அதாவது பில் டு ஷிஃப்ட் பொறுத்தளவு நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் கிளாஸ் பி ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். பிளேஸ் ஆஃப் சப்ளை உங்களுக்கு டவுட் வந்துட்டாலே நீங்க சிஜிஎஸ்டி ஆக்ட், எச்ஜிஎஸ்டி ஆக்ட், யூடிஜிஎஸ்டி ஆக்ட் எதுவும் பார்க்க வேண்டாம், ஒன்லி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். நீங்க பில் டு ஷிஃப்ட்க்கு பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் கிளாஸ் பி தான். சார் யாரோ போன் ஆஃப் பண்ணுங்க சார். சப்ளை டஸ் நாட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், குட்ஸ் மூவ் ஆகல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், நான் ஒரு பிரான்ச் பெங்களூர்ல ஓபன் பண்றேன், அந்த பிரான்ச்சுக்கு வேண்டிய ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர் எல்லாம் அங்க பெங்களூர்ல ஒருத்தர் சப்ளை பண்ணிருக்குன்னு சொல்றேன். அப்ப நான் ஹெட் ஆபீஸுக்கும் பிரான்ச்சுக்கும் மூவ்மெண்டே இல்ல, பெங்களூர் டு பெங்களூர் அங்கேயே மூவ் ஆயிடுது. அப்ப நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி தான். அடுத்து நான் அசம்பிள் இன்ஸ்டால் சொன்னேன். நான் கோயம்புத்தூர்ல இருக்க யூனிட் எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க மிஷினரி, பட் அவங்க என்ன சொல்றாங்க, சார் நீங்களே போய் கர்நாடகால எங்களுடைய ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 சப்செக்ஷன் கிளாஸ் டி ஆஃப் தி ஐஜிஎஸ்டி ஆக்ட் தான். அடுத்து குட் சப்ளை ஆன் போர்ட் ஆர் கன்வேயன்ஸ் சொன்னேன். அப்ப என்ன அப்படின்னா பொருள், அதாவது இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அதாவது நம்ம பொருள் எங்கே ஏற்றப்படுகிறோம் அது நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியாது. அடுத்தது போயிடலாம். பெருமாள் சார் ஓகே சார், போயிடலாமா சார்?
அப்போ பெருமாள் சார் நீங்க ஒரு 4:55 சொல்லுங்க. क्वेश्चन ஆன்சர் விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த செஷன் அடுத்தது பண்ணிக்கலாம் பெருமாள் சார். சரி. ஓகே. ஓகே. Thank you. இப்போ நான் பில் டு ஷிஃப்ட் சொன்னேன். ஓகே சார் மை ஐ ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க வந்து பில் டு ஷிஃப்ட்னா நீங்க பார்க்க வேண்டியது செக்ஷன் 10 சப்செக்ஷன் கிளாஸ் B ன்னு சொன்னேன். பில் டு ஷிஃப்ட்னா என்ன? நம்ம பழைய E1 E2 ன்னு சொன்னேன் சிஎஸ்டி ஆக்ட்ல மேக்ஸிமம் 3% மேல இன்வால்வ் ஆக முடியாது. 2 கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் மினிமம் வேணும். ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தா பில் டு ஷிஃப்ட் வராது. மினிமம் 2 கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், மேக்ஸிமம் 3 கமர்ஷியல் டிரான்சாக்ஷன், மேக்ஸிமம் 3% தான் பில் டு ஷிஃப்ட் ஆப்ஷனே வரும். இல்லைன்னா பில் டு ஷிஃப்ட் ஆப்ஷனே வராது. இப்போ நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், இது ரொம்ப ஈஸியா புரியும். பின்னாடி ஃப்ளோ சார்ட்டும் இருக்கு. மிஸ்டர் ராமன் இஸ் சப்ளையர். ராமன் யார்? சப்ளையர், பொருள் விற்கக்கூடியவர். லொக்கேட்டட் டெல்லி, அவர் டெல்லியில இருக்கார். அவர் ஹரியானா இருக்கிற ஒருத்தருக்கு பில் பண்றார். ஆனா ஷிப் டு பஞ்சாப் இங்க லொக்கேட் ஆகுற, இங்க வந்து 3 வருது, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப். இப்ப இந்த கொஸ்டின் என்ன? மிஸ்டர் ராமன் இஸ் சப்ளையர், லொக்கேட்டட் டெல்லி, பொருள் விற்கிறவர். ரிசீப் இன் ஹரியானா, பில் டு ஹரியானா. ஷிப் டு, ஆனா பொருள் போக வேண்டிய இடம் பஞ்சாப். ஏன்னா ஹரியானாக்காரருக்கு பஞ்சாப்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக டெல்லியில வாங்கி ஃப்ரைட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, லோடிங் அண்ட் லோடிங், டைம் டிலேக்காக அவர் என்ன சொல்றாரு, சார் வேண்டாம் டைரக்டா பஞ்சாப்க்கு அனுப்பிச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B படி பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன? இப்ப நான் பில் டு ஷிஃப்ட் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டேன். நீங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். பஞ்சாப் சார் பஞ்சாப்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம், இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா அதான் வேணும் எனக்கு. இன்டர் ஸ்டேட் சார். இன்டர் ஸ்டேட் நீங்க என்ன போடுவீங்க? IGST போடுவீங்க. கரெக்ட்டா? ஆமா ஆமா. இப்ப மாறும் பாருங்க. சுப்ரமணியன் சார் சொல்லுங்க, அவர் ஏதோ சொல்றாரு. சார் ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்ப இத வந்து நம்ம டெலிவரி எட் பஞ்சாப்க்கு போகணும் இல்லையா சார்? அதாவது ஹெட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஆக்சுவலி ஹரியானா தான் அவர் வந்து ரிஜிஸ்டர்ட் டீலர் இல்லைங்களா? பிளேஸ் ஆஃப் டெலிவரி வந்து டெலிவரி டு பஞ்சாப். பஞ்சாப் அது கரெக்ட் தானே சார்? கரெக்ட். ஓகே. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க எந்த சந்தேகம் கேக்குறீங்க மனசுக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அவர் ஹரியானாக்கு போனாலும் IGST தான், பஞ்சாப் போனாலும் IGST தான் கேட்க வரீங்க, அப்படித்தானே? நான் ஆன்சர் பண்றேன். ரைட் சார். சுப்ரமணியன் சார் ஆட் பண்ணி விடுங்க சார். பெருமாள் சார். மிஸ்டர் சுப்ரமணியன் சார். இல்லையே. ஹலோ சார். இப்போ உங்க क्वेश्चन நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆன்சர் பண்றேன். புரியல திருப்பி கேளுங்க. அதாவது நீங்க கேட்க வர क्वेश्चन என்ன சொல்றீங்கன்னா, சார் ஹரியானாவுக்கு போனாலும் IGST தான், பஞ்சாபுக்கு போனாலும் IGST தான் சொல்றீங்க, அதான क्वेश्चन ஆன்சர். இங்க என்ன அப்படின்னா, இங்க வரும் வந்து டெல்லிக்கார ஹரியானாக்கு பில் பண்றாரு, ஷிப் டு பஞ்சாப் போடுறாரு. ஆனா அந்த IGST கிரெடிட் ஹரியானாக்காருக்கு தான், பஞ்சாப்காருக்கு கிரெடிட் கிடையாது. ஓகே. ஹரியானாக்காரர் என்ன பண்ணுவாரு, ஒரு IGST பில் போட்டு பஞ்சாப்காரர் கொடுப்பாரு, பஞ்சாப்காரர் அந்த IGST கிரெடிட் எடுத்துக்குவார். ஓகே சார், புரியுதா சார்? மிஸ்டர் சுப்ரமணியம். ஓகே ஓகே, நீங்க புரியுது. ஓகே சார். ஓகே சார். ஓகே. थैंक यू சார். நல்ல சுப்ரமணியம் சார் கேட்பாரு தெரியும், அதுக்காகவே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன் சார். இங்க பாத்தீங்கன்னா லொகேஷன் சப்ளையர் 3 இடத்துலயுமே டெல்லி. இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் பாருங்க. லொகேஷன் டெல்லி, ரிசிபியன்ட் பில் டு ஹரியானா. அதாவது பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர், சாரி பில்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஹரியானால இருக்காரு. டெலிவரி ஷிப் டு பஞ்சாப். அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை ஹரியானா, இன்டர் ஸ்டேட். இது நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம். இதுல எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து இப்ப சுப்ரமணியன் சார் கேட்ட டவுட் 2லயும் 3லயும் வரும். லொகேஷன் சப்ளை டெல்லி, பொருள் விற்கிறவர் டெல்லியில இருக்கார், பில் டு ஹரியானா. சரியா? ஷிப் டு ஹரியானா, பிளேஸ் ஆஃப் சப்ளை ஹரியானா, ஆனா இன்டர் ஸ்டேட். ஏன்னா பொருள் விற்கிறவர் டெல்லி, பில் டு ஹரியானா, இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன் தான். அப்ப இன்டர் ஸ்டேட் IGST தான் போடுவார். அடுத்து பாருங்க, சுப்ரமணியன் சார் கேட்ட டவுட் வந்துடும். பொருள் விற்கிறவர் டெல்லி, பில் டு டெல்லி, ஷிப் டு பஞ்சாப். அப்ப பிளேஸ் ஆஃப் டெல்லி இன்ட்ரா ஸ்டேட். அவர் என்ன போடுவாரு, டெல்லி UTGSTயும் CGSTயும் போடுவார். ஓகே பெருமாள் சார், இதுல டவுட் நிறைய வரும், ஆன் பண்ணி விடுங்க சார், மைக்கை கிளாரிஃபை பண்ணிடலாம். பெருமாள் சார். சரி சரி, பண்ணிடுறேன். எல்லாத்துக்குமே மைக் அன்மியூட் பண்ணியாச்சு.
சார் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். டவுட் இருக்கவங்க தாராளமா கேட்கலாம் சார். டவுட் கேட்கறவங்க எல்லாரும் ஹேண்ட் பண்ணிட்டீங்க. எல்லாம் டவுட் கேக்குறவங்க மட்டும் ஆன் பண்ணி விடுங்க சார். யாரும் கேட்கலையா? இல்ல 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 சந்தேகம் வரணுமே, வரலனவா யோசனையா இருக்கு. ஓகே சார், சந்தேகம் இல்லையா? போயிரவா பெருமாள் சார்? போயிருங்க. அடுத்து பாருங்க, திருப்பி பில் டு ஷிஃப்ட் பெருமாள் சார் 4:50 சொல்லிருங்க சார். கரெக்ட் ஆச்சு, மணி 4:50. சரி, இந்த பிளேஸ் ஆஃப் சப்ளையோட க்ளோஸ் பண்ணிடலாம் சார். ஏன்னா இதுக்கப்புறம் क्वेश्चन ஆன்சர் ஒரு 10 நிமிஷம். இல்ல இருங்க, ரெண்டு பேர் क्वेश्चन ஆன்சர் கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்த செஷன்ல பாத்துக்கலாம். இல்ல இந்த இதோட முடிச்சிடலாம். அதோட கண்டினியூ இல்லைன்னா அந்த ஃப்ளோ சார்ட் புரியாது. சரியா? செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, அதையே நான் இப்போ வந்து பில் டு ஷிஃப்ட் வேற மாதிரி மாத்தி போட்டிருக்கேன். மைக் ஆஃப் பண்ணிருக்கு பெருமாள் சார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் என்ன போட்டிருந்தேன், டெல்லி போட்டிருந்தேன். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், லொகேஷன் ஆஃப் சப்ளையர் சீட் ஆஃப் நேம் கொடுத்துருக்கேன் சார். மைக் டிஸ்டர்பா இருக்கு பெருமாள் சார். யார் உங்க மைக்கா? இல்ல இல்ல, அது ஒரு ஃபோன் நம்பர் போட்டுருக்கு. பேசுங்க. அதாவது இங்க லொகேஷன் சப்ளையர் அகமதாபாத், அவங்க நேம் சீட்டான்னு கொடுத்துருக்கேன். அதாவது அவங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து அகமதாபாத், அவங்க பேர் ராம். பிரின்சிபல் அதாவது டெலிவரி எப்படி ஷிப் டு அமிர்த்சர். அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை சார் யாரும் மைக் டிஸ்டர்ப் நீங்க பாருங்க. இத நான் மாத்தி போட்டிருக்கேன். டெலிவரி வந்து அகமதாபாத், பில் டு அமிர்த்சர் நான் காலத்தை மாத்தி போட்டிருக்கேன். அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை அமிர்த்சர், ஐஜிஎஸ்டி அகமதாபாத். அடுத்தது லொகேஷன் சப்ளையர் அகமதாபாத், டெலிவரிங்கிறது ஷிப் டு அமிர்த்சர், பில் டு அமிர்த்சர். அப்ப ஐஜிஎஸ்டி அகமதாபாத் வேற ஸ்டேட், அமிர்த்சர் வேற ஸ்டேட். அடுத்தது லொகேஷன் ஆஃப் சப்ளை அகமதாபாத், ஷிப் டு பெங்களூர், பில் டு பெங்களூர். அப்ப பிளேஸ் ஆஃப் சப்ளை பெங்களூர் கர்நாடகால இருக்கு, அகமதாபாத் வேற ஸ்டேட்ல இருக்கு. அப்ப ஐஜிஎஸ் ஸ்டேட் அகமதாபாத். அடுத்த கொஸ்டின், லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் அகமதாபாத், அவர் பேர் சீட்டா. டெலிவரி சத்தீஸ்கர், பில் டு உதய்பூர். அப்போ பிளேஸ் ஆஃப் சப்ளை உதய்பூர், ஐஜிஎஸ் ஸ்டேட் அகமதாபாத். சரியா சார்? நான் வந்து மொத்தம் 10 ஸ்லைடு தான் போட்டிருக்கேன். 30 ஸ்லைடு குட்ஸுக்கு மட்டும். இப்போ டைம் ஆனதுனால நம்ம இதை வந்து நம்ம இப்போ கொஸ்டின் ஆன்சருக்கு விட்டுலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராமுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம். 6 குரூப் வச்சிருந்தோம். ஸோ டெலிகிராமில் இல்லாதவங்க தயவு செஞ்சு வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க சார். நீங்கள் எதுக்கு வேணாலும் கொஸ்டின்ஸ் போடலாம், உள்ள லீகல் கொஸ்டின், ஏன்னா ஹானரபிள் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. டவுட்ஸ், இஷ்யூஸ், ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் போடலாம். ரிகார்டிங் ஜிஎஸ்டி, ஆர்ஓசி, இன்கம் டேக்ஸ், ஓல்டு எக்ஸைஸ் இஷ்யூ, ஓல்டு சர்வீஸ் டேக்ஸ் இஷ்யூ, நோட்டீசஸ், வேட் இஷ்யூ, லேபர் லா, இஎஸ்ஐ, பிஎஃப் ஃபேக்டர்ஸ் எதாக இருந்தாலும் எங்கள் இதில் போடலாம் சார். அடுத்து முக்கியமானது இன்னொன்று, சரி இது டைம் ஆயிடுச்சு, பெருமாள் சார் அலோவ் பண்ண மாட்டாரு. பெருமாள் சார் கொஸ்டின் ஆன்சருக்கு விட்டுருங்க சார். சார் ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம் சார். இல்லைன்னா ஃப்ளோரை க்ளோஸ் பண்ணிடலாம். கம்பெனி செக்ரட்டரி சிவபிரகாஷ் சார் இருக்காரு, ஏதாவது கேட்கணுமா? சார் நமஸ்காரம் சார், ஓவரால் ஆன் பண்ணி விடுங்க. சிவபிரகாஷ் சார் கேளுங்க என்னன்னு. வந்திருக்காரா? சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் கம்பெனி செக்ரட்டரி, சொல்லுங்க கம்பெனி செக்ரட்டரி. சரி, ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஃபாரின்ல இருக்காரு, ஒரு கம்பெனி வந்து ஃபாரின்ல இருக்கு. அந்த கம்பெனியோட ஒரு கான்ட்ராக்டர், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இங்க இருக்காரு இந்தியால. அவங்களுக்கு லைசன்ஸ் ஆபீஸ் இந்தியால இருக்கு. லைசன்ஸ் ஆபீஸ் இந்தியால இருக்கு. இல்ல இந்தியால இல்ல. இவரு வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டரா இருக்கிறாரு. இல்ல கான்ட்ராக்டர்னா அந்த கான்ட்ராக்டருக்கும் அந்த ஃபாரினருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? கான்ட்ராக்டர் ஒரு ஐஎஸ்ஓ மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த கம்பெனி வந்து இங்க வந்து ஒரு ஹோம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி இருக்காரு. அப்ப ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு வச்சுக்கலாமா? ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஆத்தரைஸ்ட்னால கான்ட்ராக்டர் தான். அங்க வந்து ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது, எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் கிடையாது. அப்ப அவருக்கு அந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் கிடையாது. ரைட், ஓகே. கான்ட்ராக்சுவல் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட். அப்போ இந்த இதுல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன ரெகுலரா ஒரு $10,000 வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க கொடுக்கறதுக்கு. இன் அடிஷன் டு தட், அவர் இங்க வந்து என்னெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போறாரோ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்றாங்க. ஓகே.
இந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து இஸ் இட் இல்ல ஜிஎஸ்டி வராது, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நோட்டிபிகேஷன் நான் உங்களுக்கு மெயில் அனுப்புறேன். இல்ல இது வந்து அதான் இப்ப அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்ல வந்து ஏதாவது நம்ம லோக்கல்ல வந்து இது வந்து லோக்கல்ல பொறுத்த வரைக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு தேர் இஸ் நோ ஜிஎஸ்டி. இஃப் இட் இஸ் ஃபார் எக்ஸ்போர்ட் அதுக்கும் கிடையாது, உங்களுக்கு கிடையாது. எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வராது. சர்வீஸ் சார்ஜ் ஜட்ஜ்மெண்ட் நிறைய இருக்கு. சர்வீஸ் சார்ஜ் ஜட்ஜ்மெண்ட் will applicable for GST also. இது எக்ஸ்போர்ட் டர்னோவர் நம்ம காட்ட தேவையில்லை. நான் உங்களுக்கு அனுப்புறேன், மெயில் அனுப்புறேன். நோ இஷ்யூ, இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே ஓகே சார், எனி अदर क्वेश्चन சார்? தஞ்சாவூர் ரவிச்சந்திர சார் ஏதாவது கேட்கணுமா? சார் ஜெகராஜன் ஃப்ரம் திருப்பூர். சொல்லுங்க ஜெகராஜன். சார் ஒரு யூடியூப் இன்கம் சார், அது ரெகுலரா வந்து யூடியூப்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு யூடியூப் இன்கம் வந்துட்டு இருக்கு. சரி. ஒரு போனை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இப்ப கம்பெனில இருந்தே அவன் வந்து நமக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துருக்கான். சரி. சைனால இருந்து வந்திருக்கு சார். அது நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் அந்த கேட்டகரியில கொண்டு போலாம் சார். அது கொண்டு போலாம். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் தான் வரும். சைனாக்கு போயிருக்கு. சர்வீஸ் ரிசீவ் பண்றவர் சைனா, நீங்க இங்க இருக்கீங்க. இன்கம் வந்து ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸா? ஆமாங்க சார். கண்டிப்பா எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் தான் வரும். எல்யூடி போட்டுக்கலாம், இல்ல வித் பேமெண்ட்டும் போய்க்கலாம். ரைட் சார், தேங்க் யூ சார். எனி अदर क्वेश्चन? மலர்விழி மேடம் ஏதாவது கேட்கணுமா? சார் ஒன் டவுட் சார். சர்வீஸ் சார். ஹலோ கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் நம்ம ஆர்சி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் சார், ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்லோட் பண்றோம் சார், பிசினஸ் அட்ரஸ்ங்க சார். சரி. அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுமாங்க சார்? அப்படிலாம் எங்கேயும் சொல்லல. தமிழ்நாட்டுல கேட்கறதுல அதர் ஸ்டேட் சில இடத்துல கேட்கறாங்க. ஆக்ட்ல வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் தான் இருக்கு. ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் இங்கேயும் இல்ல. ஓகேங்க சார். சார் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 1/1/2019 இருந்து எல்லா ரெண்டல் இன்கமும் வந்து நீங்க தனியா அதுக்குன்னு ஒரு தாசில்தார் இருக்காரு, சரியா? அந்த தாசில்தார்ட்ட போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பா. முன்னாலுமே சப்ரி சர்வீஸ்ல பண்ண வேண்டியது இல்லை. இதுல போய் நீங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து புதுசா வந்துச்சு, அதுல போய் கண்டிப்பா பதியும். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். எனி अदर क्वेश्चन? இல்ல க்ளோஸ் பண்ணிடலாம் சார். இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். ஓகே. இதுகாரும் அருமையாக எங்களது நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும், எங்களது நிகழ்ச்சியை துவக்கி வைத்த உடன்பிறவா சகோதரர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும், எங்களது எல்லாம் வல்ல நான் என்று மணங்கும் வள்ளிதேசம் முருகப்பெருமான் அருளாலும் என்னுடைய குருநாதன் நஜீப் சார் அருளாலும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். இது இந்த 3 பார்ட்டுக்கு அடுத்தடுத்து நாங்கள் போடுவோம். நன்றி, வணக்கம். ஓட்டா தேங்க்ஸ் பை மிஸ்டர் ஆர்வி பெருமாள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு நாள்ல எல்லாமே கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இதனுடைய பார்ட்ல இருக்கு. நிறைய ஸ்லைடு வேற வச்சிருக்காரு. இது 1 ஹவர்ல முடிக்க முடியல. இதனுடைய தொடர்ச்சி வந்து மிக விரைவில் கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு. இதோட கண்டிப்பா ஏன்னா சர்வீசஸ் வந்து நம்ம இன்னும் போகவே இல்லை. ஸோ அதுக்கும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க. எங்களுடைய டெலிகிராம் வந்து பாருங்க, அதுல நிறைய விஷயங்கள் போட்டுட்டு இருக்கோம். இதுல வந்து பெரிய பெரிய அதிகாரிகள் முதல்ல நம்ம இதுல டெலிகிராம்ல இருக்காங்க. மோரோவர் இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க வந்து அட் எனி டைம் என்ன மாதிரி ஒரு சட்ட இதுனாலும் அவங்க வந்து கண்டிப்பா பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார்.